தேன்குழல் முறுக்கு சுத்த போகிறோம். அதில் 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து வண்டியில் திரித்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ ஒரு 50 கிராம் நெய் நான் உருக்கி எடுத்துருக்கேன். எடுத்து அந்த மாவோடு சேர்த்து எள்ளு சேர்த்து பிசைஞ்சு நம்ம சுத்த போகிறோம். வந்து 1 கிலோ அரிசியும் 1/4 கிலோ உளுந்தும் திரித்து வச்சுருக்கேன். நெய்யில் போட போகிறேன். அதில் போட போகிறேன். 50 கிராம் எள்ளு. அது உப்பு தண்ணியா? ஆமாம், உப்பு தண்ணி தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து பாத்திரம் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாவு எடுத்துட்டு பாதி மாவு நான் இந்த பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இந்த மாதிரி பிடியாக பிடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா முறுக்கு குழலில் போட்டு சுற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். என்னது ஒரு ஊர்லையா? சும்மா அப்படியே எடுத்து போடு. நீ சொல்வி அப்படி உருட்டி போடுங்க அப்படி சொல்லு. மாவு கட்டி சொல்லியாச்சுல. இந்த வெள்ளிக்கு மேலேயே வச்சியே முறுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம கடையில் வாங்கினா வந்து அது சுத்தபத்தமும் இருக்காது. என்ன மாவில் போடுறாங்க என்னங்கிறது நமக்கு தெரியாது. இது நம்ம வீட்டில் நம்ம சுத்தமாக உளுந்து அரிசியெல்லாம் சுத்தமாக வச்சு நம்ம சுத்தமாக செய்கிறதுனால நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். பிள்ளைகளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இது மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க, நல்லாயிருக்கும். என் பொண்ணு நிறைய வீடியோக்கள் போடுறா, ஆனால் யாருமே அது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டு விடுங்க. தேங்க்யூ.